ஹலோ எவ்ரிவன், ரவையை வச்சு எப்பயுமே கேசரி தானே பண்ணுவோம். வாங்க ரவையை வச்சு இந்த டைம் கேக் பண்ணலாம். அதுக்கு அரை கப் தயிர் எடுத்துக்கோங்க. இது கூடவே அரை கப் ஆயில் எடுத்துக்கோங்க. இது சன்ஃப்ளவர் ஆயில் தான். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்ககிட்ட மெஷரிங் கப் இல்லாட்டி வீட்டில் டம்ளர் இருக்கும் இல்லையா, அதுலேயே ஈவனாக எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கோங்க. இது கூடவே அரை கப் சர்க்கரையும் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. பர்த்டேனாலே கேசரி தானே நம்ம செஞ்சு கொடுப்போம். இந்த டைம் நீங்கள் கேக் செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்க குட்டீஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இது கூடவே அரை கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். எல்லாம் டிசால்வ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க. இது வறுத்த ரவைலாம் இல்லை, அப்படியே ரவை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா சும்மா கட்டி கட்டியாக போய் பிடிச்சிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, சோடா உப்பு இருக்கும் இல்லையா, அதை ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் பண்ணுற டின் இல்லாட்டி வீட்டில் இருக்க குண்டாலே கேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 7 இன்ச் ரெக்டாங்கிள் பேன் எடுத்திருக்கேன். ஸோ இதில் இந்த பேட்டரை ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன் 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் சேம் 180 டிகிரிக்கு 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் கேக் ரெடி ஆகிடும். கேஸ் ஸ்டவ்வில் பேக் பண்ணுறதுக்கு ஒரு இட்லி பானை எடுத்துக்கோங்க. அதில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம குண்டால் ஊற்றின பேட்டரோடு வச்சுக்கோங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண இட்லி பானையில் தான் கேக்கை பேக் பண்ணி எடுக்கணும். ஒரு 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டான கேக் ரெடியாகி கிடச்சிரும். ஒரு ஃபோர்க் ஸ்பூனை வச்சு நல்லா கேக்கை குத்தி எடுத்துட்டிங்கன்னா இந்த சுகர் சிரப் போய் உள்ளே நல்லா இறங்கும். இந்த கேக்கை அப்படியே சாப்பிட்றத விட சுகர் சிரப் ஆட் பண்ணி சாப்பிட்டா இன்னும் கூட டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுக்காக 1/4 கப் சுகர், 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணி சுகர் சிரப் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் கேக்கை கட் பண்ணி சாப்பிடுங்க. கண்டிப்பாக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி போடலாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே டாப்பிங்ஸாக ஏதாவது நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.